போகின்றன, தீர்க்க ரேகைகள் எனக்கும் மேலும் நீண்டு போகின்றன என்று வாழ்த்துவிற்குடைய கவிதைகளை அவர் மொழிபெயர்த்திருப்பார். கையிலே ஒரு குழந்தை புல்வெளிகளை, அது புல்லை பறித்து கொண்டு ஒரு குழந்தை காட்டும். இந்த புல் என்ன என்று வாழ்த்துவிற்குடன் கேட்கும். உடனே வாழ்த்துவிற்குடன் சொல்வார், இறந்த மனிதன் அவன் உடம்பிலிருந்து வளர்ந்து வரும் முடிதான் புல் கற்றைகளோ என்று வாழ்த்துவிற்குடன் எழுதியிருப்பார். இதெல்லாம் அதை மொழிபெயர்த்திருப்பார். அதை போல வியட்நாம் குறித்து எழுதியிருப்பார் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அது மாதிரி நிறைய நசீம் ஹிக்மத் என்ற துருக்கி நாட்டு அந்த நசீம் ஹிக்மத்துடைய கவிதைகளையும் எழுதியிருப்பார். வானத்தை பார்த்து கொண்டு அப்பத்தை என் தட்டிலே வைத்துக்கொண்டு வானத்தை பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று என்னுடைய தட்டில் இருந்த அப்பம் காணாமல் போயிருந்தது, அதை சாப்பிட்டு விட்டேன் என்ற பொருள். அதே போல இந்த ஹிக்மத்துடைய கவிதையை படித்துக் கொண்டே நான் அப்பம் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், என்னுடைய அப்பமும் காணாமல் போய்விட்டது என்று ரொம்ப அழகாக இருக்கும். சிகரங்களின் மேல் சிறங்களில் உலக கவிஞர்களை அவர் அதை அறிமுகப்படுத்தியிருப்பார். வரப்போய் ஜான் வெளியிட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், ஸ்பேன் போன்ற ஆங்கில இதழ்களிலிருந்து நிறைய கவிதைகளை நான் திரட்டி மொழிபெயர்ப்புக்காக வைத்திருந்தேன். கதுக்கோவாட்டை இவங்களுக்கும் பெண்குயின் வெளியீடு போன்றவைகள்லாம் அவங்க அதை படிச்சுட்டு நிறைய ஆங்கிலத்தில் படிச்சு நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா கவிதை எழுதுறதுக்கு ஒரு இன்னும் எப்படி ஐயா வேணும், என்ன செய்யறது அப்படின்னு சொன்னபோது அவர் எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார். அவர் சொன்ன அறிவுரை ஒன்று ரெண்டு தான் அவங்களுக்கு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நீங்கள் ஆங்கிலம் நிறைய படிக்கணும். ஆங்கிலத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா நிறைய ப்ராடாக நீங்கள் அகன்ற அளவிலும் ஆழமான இலக்கியத்தையும் நீங்கள் பயிர்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். இது ஒரு அறிவுரை. அடுத்தது உடல் நலம் நல்லா இருக்கும். படிக்கிறதுக்கு உங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தாலும் நீங்கள் படிக்கவோ எழுதவோ முடியும், எதிர்பார்க்காத. ஆனால் உடல் நலம் நல்ல முறையில் இருக்கும் அப்படின்னு அந்த அறிவுரை சொல்லுவார். இது மாதிரி நிறைய அவர் சொல்லிகிட்டே போகிறாங்க. நினைவில் அந்த வீராசாமி அவர்களும் சாந்தரிஸ் அவர்களும் சிவாவும் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஐயப்பனும் அவங்கெல்லாம் பேசிட்ட பிறகு அந்த நடிகாட்டின் அவர்கள் நிறைவுரை சொல்லி வீராசாமி அவருக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லணும். அவர் எங்கள் குலத்தில் விண்மீன்கள் என்ற புத்தகத்தை தன் மகன் திருமணத்தின் போது அதற்காக அவருடைய பெரிய தொகையை அந்த நூல்களுக்காக செலவிட்டு அந்த உள்ளூர் கவிஞருடைய கவிதையை வெளியிட வேண்டும் என்ற பெருந்தன்மையோடு வெளியிட்டார். கவிதைக்கு மட்டும்தான். அதுதான் அவங்க பிள்ளைக்கும் மேத்தான் அவங்க பேர் வைக்கிறது வந்தது. நான் என்னுடைய மூத்த மகனுக்கு தமிழன்பன் பேர் வைக்கிறதுக்கும் காரணம் கவிதைக்கு உள்ள ஈடுபாடு. இப்பொழுது